இப்போ சார் சினிமாவில் வரக்கூடிய நிறைய பேர் வந்து நான் வந்து ரஜினி ரசிகர், நான் வந்து ஒரு தலைவரோட ஃபேன் சொல்லிட்டு வராங்க. அது நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அது ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா சார்? ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு பிரபலத்தின் பெயரை சொல்லும்போது தனக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் சென்ற தலைமுறையில் வந்த திரையுலகுக்கு வந்த பல நடிகர்கள் ரஜினிகாந்த் பேரை சொல்லிட்டு தான் வந்தாங்க. நான் ரஜினி ரசிகன், ரஜினிகாந்தை பார்த்தா நடிக்க ஆசைப்பட்டேன், ரஜினிகாந்தை பார்த்து தான் நடிக்க கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் விஜயனுடைய ஆரம்ப கால பேட்டிகள்லாம் இதே வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு வந்த நடிகர்கள்லாம் எம்ஜிஆர் பேரை சொன்னதையும் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம எம்ஜிஆர் தான் இன்ஸ்பிரேஷன், அவரால் தான் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் பெயரையும் அஜித் பெயரையும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒருத்தர் வர்றாரு, எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அன்றைக்கு எம்ஜிஆருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கும். அப்போ அவர்களுடைய ஃபோக்கஸ் வந்து இவர் மேலே திரும்ப, அடடா இவர் வந்து எம்ஜிஆர் ஃபேனா, அப்போ இவர் படத்தையும் பார்த்து வைப்போம் அப்படின்னு நடப்பாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்த ரஜினிகாந்த் காலத்துக்கு பிறகு வந்தவர்கள் இப்போ ரஜினிக்கு ஒரு பெரும் கூட்டம் இருப்பதை அறிந்து நானும் ரஜினி ரசிகன் தான், ரஜினியை பார்த்தா நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படிங்கும்போது இப்போ ரஜினி ரசிகர்கள் இவர்களை வந்து ஒரு இணக்கமாக பார்ப்பாங்க. அட நம்மால் ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம்.